தெலுங்கு சினிமாவோட முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் ராம்சரண். நடிகர் ராம்சரணோட நடிப்புல இப்ப பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்துட்டு வெளியாகிருக்கு. நம்ம இயக்குனர் பிரம்மாண்டமான இயக்குனர்னு சொல்லக்கூடிய சங்கரோட இயக்கத்துல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாகிருக்கு. எப்பவுமே சங்கரோட திரைப்படம் அப்படின்னாலே பயங்கரமான ஹைப் இருக்கும். பட் கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு அவ்வளவு பெரிய ஹைப் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா அரசியல் கதை களத்துல இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாகி இருக்கா. கார்த்திக் சுப்புராஜ் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்துட்டு கதை எழுதி இருக்காரா. அவர்கிட்ட இருந்து தான் சங்கர் வாங்கி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த ஒரு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ப்ரீ புக்கிங் பத்தின தகவல் வந்து வெளியாகிருக்கு. முதல் நாள் ப்ரீ புக்கிங்ல பாத்தீங்கன்னா 65 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு. கன்னட சினிமால முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தரா வந்துட்டு இருக்கவர் தான் நம்ம நடிகர் யாஷ். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் யாஷ் வந்து கன்னடத்துல இருக்கக்கூடிய அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்ல ஒருத்தர் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிரசாந்த் நீல் இருக்கக்கூடிய KGF 1 திரைப்படமா இருக்கட்டும், KGF 2 திரைப்படமா இருக்கட்டும், இது வந்து யஷோட லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு புரட்டி போட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களால கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமா அமைஞ்சிருச்சு இந்த KGF திரைப்படங்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு யாஷ் அவரோட 19வது திரைப்படமான டாக்ஸிக் திரைப்படத்துல வந்து நடிச்சிட்டு வராரு. இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம நடிகர் யாஷ் கூட கியாரா அத்வானி அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிகர் நயன்தாராவுமே வந்து நடிச்சிட்டு தான் வராங்க. இந்த ஒரு திரைப்படத்துக்காக நடிகர் யாஷ் பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாயை சம்பளமா வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் இப்போ இணையதளத்துல வெளியில போய்கிட்டு இருக்கு. நம்ம நடிகர் தளபதி விஜய் சினிமா விட்டு விலகினாலுமே அவரோட பையனான ஜேசன் சஞ்சய் பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள இருக்காங்க. நடிகரா இல்ல, பட் இயக்குனரா வந்து களத்துல இறங்கி இருக்காரு. இத பத்தி இயக்குனர் சங்கர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னாரோட பையன் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்துட்டீங்கன்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தனக்கான தகுதி, அதாவது அவரோட வந்துட்டு திறமைய வளர்த்துட்டு அதுக்கான அங்கீகாரத்தோட தான் அவர் வந்துட்டு இந்த சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு. இந்த இளம் தலைமுறையினர் வந்துட்டு சரியா வந்துட்டு அவங்க கடைபிடிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள். என்ன சொல்லிடக்கூடாதுல்ல, தளபதியோட பையன் நேரா வந்து சினிமாக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேசன் சஞ்சய் இந்த சினிமா பயணத்தை தொடங்கி இருக்கிறத பத்தி இயக்குனர் சங்கர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்துல வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரொமோஷன் பணிகள்லையும் ஈடுபட்டுட்டு வராரு. இந்த நிலையில தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு.